உலக பொதுமறை என்றும் அறநூல் என்றும் சட்ட நூல் என்றும் போற்றப்படக்கூடிய திருக்குறளை தந்த ஐயன் திருவள்ளுவர் அவர்களுடைய பெயரால் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கும் ஏராளமான திருக்குறள் பேரவைகள், மன்றங்கள், தமிழ் அமைப்புகள் இருக்கின்றன. இந்த வகையில் அந்த திருக்குறளை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உத்தரகாண்ட் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் அவர்கள் திருக்குறளை பரப்புகிற பணியில் பல்வேறு புதிய யுக்திகளை கையாண்டார்கள். 133 மாணவர்களை பாராளுமன்றத்திற்கு அழைத்து சென்று பாராட்டினார்கள். திருக்குறள் அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கினார்கள். அந்த வகையில் 12 அடி உயர திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் துவங்கி தமிழகமெங்கும் அறிமுகப்படுத்தி கடந்த மாதம் 29ஆம் நாள் ஹரித்துவாரிலே நிறுவுவதற்காக கொண்டு சென்றார்கள். அங்கு பல்வேறு மாநில ஆளுநர்களும் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் திருவள்ளுவருக்கு மத சாயம் பூசப்பட்டு அங்குள்ள பல்வேறு சாமியார்கள் எதிர்ப்பு தெரிவித்ததன் பேரில் அந்த சிலையானது ஒரு பூங்காவில் வைக்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்தது. ஆனால் தற்பொழுது 20 நாட்களுக்கு பிறகு அந்த சிலை பிளாஸ்டிக் பேப்பரில் கட்டப்பட்டு கயிறுகளால் பிணைக்கப்பட்டு பரிதாபமாக இருக்கிறது என்று வருகிற செய்தி மனதிற்கு வேதனையை அளிக்கிறது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக தலையிட்டு அந்த சிலையை ஹரித்துவாரில் நிறுவுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என திருக்குறள் அமைப்புகளின் சார்பில் மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறோம்.